ஃபர்ஸ்ட் வீடியோங்க என்ன பேசி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ நாள் ஷார்ட்ஸு அது இது அப்படி தான் போட்டுட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ் போட்டு இப்போ நான் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு லாங் வீடியோ அப்படி இப்படின்னு போட்டால் தான் நம்ம சேனலோட க்ரோத் இருக்கும். இப்போ நான் இவ்வளோ நாள் வந்து என்னோடய ஷார்ட்ஸ்லாம் என்ன போட்டிருப்பேன்னா, சமைக்கிற வீடியோ, காமெடி வீடியோ அப்படி தான் போட்டிருப்பேன். இப்போ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோடனே எனக்கு வந்து ஒரு ஆசை வந்திருக்கு. என்னென்னா, இங்கே சென்னையில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒரு ரைடு ஒன்று போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ரைட்னா சிங்கிள் இல்லை, நான் கப்புள் ரைட் தான் பண்ண போகிறேன். என்னோடய ஒய்ஃபோட தான். பட்ஜெட் ரைடு அப்படின்னு வச்சுக்கலாமே. எனக்கு வந்து ரொம்ப நாளாக அந்த ரைடு போகணுன்றது ஆசை. அஃப்கோர்ஸ் நெட்டில் வந்து இந்த டிடிஎஃப், வாசன், அப்புறமா நம்ம இன்னும் சில ரைடர்ஸ்லாம் பார்த்து எனக்கு வந்து ரைடிங், மோட்டோ விலாக் அது வந்து பிடிக்கும். அதை நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு எப்போ ரைடு போகணுன்னு ஆசை வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 3J ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டோ எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. நம்ம ஜெய்முனி அண்ணன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் எக்ஸலில் லடாக் ட்ரிப் பண்ணார். அந்த சீரீஸ் வந்து நான் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன். அது பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு பைக் ரைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பைக் ஒன்று வாங்கினேன், டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர். ஆர்டிஆர் ஃபேன்ஸ் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வண்டி முழுக்க பறக்குதுங்க அப்படி. அந்த வண்டி தான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். சரி, பைக் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லைங்களா, கையும் காலம் சும்மா இருக்காது. இவ்வளோ நாள் டைம் இல்லாமல் இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கான ரிசர்ச்லாம் நான் பண்ணும்போது கப்புள் ரைட் போனால் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஏற்பாடுகள் தேவை அப்படின்றத சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த ஏற்பாடுகள் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில ரிசர்ச்சஸ் பண்ணி பார்த்துட்டேன். 100% இது ஒத்து வரும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த ட்ரிப்ஸுக்கான ட்ரிக்ஸும் டிப்ஸும் நான் இப்போ உங்களுக்கு தரப்போகிறேன். என்னென்ன கொண்டு போகிறேன், என்னென்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட்டும் கூட பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்ஸாக பண்ணுங்கள், திட்டாதீங்க. நான் தப்பு பண்ணேன். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ. கொஞ்ச நாளைக்கு இதே தான் சொல்லுவேன், பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ. ஸோ பார்த்து பண்ணுங்கள் மக்களே. ஓகே, அவ்வளோன்னு பேச வேண்டாம், ஆல்ரெடி 3 நிமிஷம் பேசியே ஓட்டிட்டேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்ட்ரிக்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட் ட்ரிப் போகிறோம். ரோட் ட்ரிப்னால் நம்ம பைக்கில் போகிறோம். இப்போது பைக்கில் ட்ரிப் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா, வண்டி மக்கர் கொடுக்கலாம். வண்டி மக்கர் கொடுக்குற ப்ராப்ளம் வந்து நமக்கு யூஸ்வலாக புது பைக்ஸில் அவ்வளோ வராது. ஆனால் நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பைக்னால் ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புது பைக்காகவே இருந்தாலும் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஏறும்போது வண்டியை ட்ரிப் போகிறதுக்கு 1 வாரம் முன்னாடியே சர்வீஸ் விட்டு எடுத்துடணும். நீங்கள் அந்த 1 வாரம் ஓட்டும்போது அந்த வண்டியில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை கையோடு மாற்றிடணும். அதுவும் இல்லாமல் சர்வீஸ் முடிஞ்சு வண்டி சீசன் ஆகணும். சீசன் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு லாங் ட்ரைவுக்கு வந்து ஒரு கரெக்டான அந்த வண்டி கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த பழகி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பு போகும்போது நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணணும். இப்போ நான் என்னோடய ட்ரிப்புக்கு நான் எப்படி தயாராகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போக தேவை ஒரு பைக்கு, அதுக்கான சாவி வந்து ஒரு மெயின் கீ நீங்கள் எப்போவுமே கையில் வச்சுப்பீங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேக் எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து செகண்டரி கீ ஒன்று நீங்கள் போட்டு உங்களுடைய லக்கேஜ் பேக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மெயின் கீயை நீங்கள் எங்கன்னா மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரிப்பு போகிற இடத்துல உங்களுக்கு செகண்டரி கீ சாவி செய்கிறவன் எங்கே இருப்பான், இதுக்கெல்லாம் அலைய முடியாது. சப்போஸ் இந்த சாவி தொலைஞ்சு போச்சுன்னா லக்கேஜ் பேக்கில் இருக்க இன்னொரு சாவியை தூக்கி போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ வர கீயெல்லாம் பார்த்தீங்கன்னா வேவ் பைக் கீ இதெல்லாம் வந்து கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, செய்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்து. இந்த கிளாத் ஒன்றும் இல்லைங்க, இது இப்படி தலையில் இப்படி மாட்டிட்டு ஹெல்மெட் போடுவோம் இல்லைங்களா, அதுதான். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா முடி ரொம்ப முக்கியம். பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஹெல்மெட், நாட் ஒன்லி ஃபார் ரைடர்,
கோ ரைடருக்கும் அதாவது பில்லியனுக்கு நீங்கள் ஹெல்மெட் தரணும். என்னோட ஒய்ஃப் ஹெல்மெட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், நாளைக்கு ரீச் ஆகிடும். ரீச் ஆகிடுச்சுன்னா அவளுக்கும் போட்டுருப்பாங்க. இது என்னோட ஹெல்மெட்டு. இதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, மெயின் அதை பாருங்கள். திஸ் இஸ் டிவிஎஸ் எக்ஸ்போர்ட் ஹெல்மெட். நம்ம போகிறது ஒரு 3 நாள் ட்ரிப்பு. 3 நாள் ட்ரிப்புனா கண்டிப்பாக 3 செட்டு ட்ரெஸ்ஸு இருக்கணும். நம்ம ட்ரிப்பு போகும்போது நமக்கு வந்து 3 நாள் ட்ரிப்பு அப்படின்னா கண்டிப்பாக 3 செட் ட்ரெஸ்ஸு இருக்கணும், சரிங்களா? ஏன்னா நமக்கு பேச்சுலர்ஸாக போகும்போது ஒரே டிஷர்ட்டை மாற்றி மாற்றி போட்டுட்டு, ஒரு ஜீன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு 2-3 டிஷர்ட் எடுத்துகிட்டு டிஷர்ட்டை மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு போய்க்கலாம். ஆனால் கப்புள்ஸாக போகும்போது நம்ம அப்படி பண்ண முடியாது. பிகாஸ் கூட வரவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு கண்டிப்பாக 3 செட் ட்ரெஸ்ஸு இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு பேக் பண்ணும்போது இந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. ட்ராக்கு உள்ளே வந்து நம்மளோட இன்னர்ஸ் வந்துடணும். அப்புறம் நம்ம போடக்கூடிய டிஷர்ட்டோ ஷர்ட்டோ ஏதோ ஒன்று இப்படி பேக் பண்ணி இந்த ஒரு செட்டு இப்படி வச்சுருங்க, ஓகேங்களா? இதே மாதிரி உங்களோடது எடுத்துக்கோங்க, உங்களோட பில்லியன்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வேர்ஸ். நைட் நம்ம கம்ஃபர்டபுளாக தூங்கும்போது இதுங்களெல்லாம் போட்டு நம்மளால் தூங்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே லுங்கி தாங்க, லுங்கி பாய்ஸ். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸு. நீங்கள் கப்பலாக இருந்தீங்கன்னா மேபி நைட்டி ப்ரிஃபர் பண்ணுவாங்க நைட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போகிறது ஹில் ஸ்டேஷன். சம்மர் சீசனில் ஹில் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். மேபி சில சமயங்களில் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாகலாம். அதனால் ஒரு ஜர்க்கின், கண்டிப்பாக டவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து நான் என்னென்ன பேக் லக்கேஜ் என்னென்ன கொண்டு போகிறேன்னா, ஒரு மெயின் பேக்கு. இது வந்து ஃபார் ட்ரெஸ்ஸு, ஆக்சசரிஸு, அது இது லொட்டு லொஸ்க்கு எல்லாத்துக்கும். இது வந்து இது டிவிஎஸ் எக்ஸ்போர்ட் ஹெல்மெட்டோட வந்து ஒரு ஸ்லிங் பேக் தான். இது வந்து ஒரு சைட் பேக் மாதிரி கொண்டு போகிறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெயின் பேக்கில் வந்து நம்ம நிறைய லக்கேஜ் கொண்டு போவோம். அதனால் இதை நம்ம ரூமில் வச்சுடலாம். வச்சுட்டு சைட் சீயிங்க்கு போகும்போது நமக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போவோம், அப்படி இல்லைன்னா சில விஷயங்கள் கொண்டு போவோம் கண்டிப்பாக. அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்லிங் பேக்கில் போட்டுட்டு லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்லிங் பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைட் சீயிங்க்கு போகும்போது நம்ம எவ்வளோ பெரிய லக்கேஜ் பேக்கை தூக்கிட்டு சுற்ற முடியாது. இதை நம்ம ஸ்டேயில் இருக்க அந்த ரூமில் வச்சுட்டு போகிறது வெரி மஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட ஹேண்ட்பேக்கு. நம்ம வண்டிக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இன்சூரன்ஸு, டிரைவிங் லைசன்ஸு, அப்புறமா ஆர்சி புக்கு, இதெல்லாம் உங்கள் ஒய்ஃபோட ஹேண்ட்பேக்கில் வச்சுருங்க. ஒரு காப்பி எப்போவுமே உங்கள் ஒய்ஃபோட ஹேண்ட்பேக்கில் இருக்கணும். இன்னொரு காப்பி உங்கள் பைக்கில் நீங்கள் வச்சுருக்கலாம். பிகாஸ் பைக்கில் இருக்கும்போது ஒரு வாட்டி எடுத்து கொடுக்க முடியாது. எங்கன்னா பிடிச்சாங்கன்னா டக்குன்னு ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்து கொடுத்துடலாம். எப்போவுமே ஹேண்ட்பேக் அவங்க கேரி பண்ணுவாங்க லேடிஸ் கையில். பர்ஸு, அஃப்கோர்ஸ் பர்ஸ் இல்லாமல் நம்ம போக முடியாது. மெயின் மோர் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொண்டு போகிற கேஷ் வந்து பாதி ஹார்ட் கேஷ் கேரி பண்ணுங்க, மீதியை சாஃப்ட் கேஷை உங்கள் வாலெட்டில் வச்சுக்கோங்க. ரீசன் என்னென்னா, பர்ஸு தொலைஞ்சி போச்சுன்னா ஃபோனில் இருக்க காசு இல்லை உங்கள் கையில் இருக்க கார்டு தொலைஞ்சி போச்சுன்னா ஃபோனை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, கொண்டு போகிற கேஷை ரெண்டாக பிரிங்க. ரெண்டாக பிரித்து ஒன்று உங்கள் ஒய்ஃபோட அக்கௌண்ட்டுக்கு போடுங்க, இன்னொன்று உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தர் ஹார்ட் கேஷ் கேரி பண்ணுங்கள், ஒருத்தர் வந்து சாஃப்ட் கேஷ் கேரி பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு இடத்துல எப்படி ஒன்றா ஆகலாம், திருடர்கள் எங்கே வேண்டாலும் இருக்கலாம். அடுத்து வாட்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் ட்ரிப்ஸ். பிகாஸ் நம்ம ஒரு வாட்டியும் டைம் என்னாச்சு, அது என்னாச்சு, இதை என்னாச்சுன்னா ட்ரிப்பு போயிட்டு இருக்கும்போது ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் கேரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர்ஸ், பவர் பேங்க், ஹெட்ஃபோன்ஸ், கேபிள்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம இப்போ புதுசாக யூடியூப் சேனல்
சொல்லும் போது எனக்கே சிரிப்பாக வருது. நான் ஒரு யூடியூபர். சரி, ஓகே. நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதால சில விஷயங்கள்லாம் நம்ம சார்ஜ் போட வேண்டியிருக்கும். நீங்களும் போகும்போது ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணணும். ஸோ சார்ஜஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஒரு 3 ஷூஸ் வச்சுருக்கோம். கண்டிப்பாக நம்ம வெளியே போனால் பத்தாது, கொஞ்சம் நல்லா போகணும். ஏன்னா நம்ம எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னோடய 2 ஷூஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஒன்று லேஸ்டு பக்கெட் ஷூஸு, ட்ரக்கிங் போனால் யூஸ் ஆகும்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சாதாரண ஒரு லோஃபர் சைஸ் மாதிரி தான். செப்பலுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட போட்டாலும் மேட்ச் ஆகும். பிகாஸ் இட்ஸ் கிரே கலர் அண்ட் பாட்டம் ஆல்சோ கிரே. பார்க்க ஒயிட் மாதிரி தெரியலாம். நல்லா இருக்கு, யூஸ் பண்ணியிருக்கேன். ஒய்ஃப்க்கும் அதே மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்கேன். பட் அவங்க செப்பல்ஸ் கேரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸு ஜென்ஸ் நம்ம பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இது வந்து லேடிஸ்க்கு தேவைப்படுது அப்படின்றதால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நேராக கொண்டு போய் எதனா ஒரு பேக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ப்ராப்ளம். ஏன்னா மெஸ்ஸி ஆகிடும், தேட முடியாது. அதனால் லேடிஸோட காஸ்மெட்டிக்ஸ், தேவையான காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ், தைலங்கள், இன்ஹேலர்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு அதை வந்து நல்லா ஒரு பேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது எல்லாமே அதிலே இருக்கும். நமக்கு எதனா தேடணும்னா கரெக்டாக இதை மட்டும் கொண்டு போயிட்டு தேடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி காஸ்மெட்டிக்ஸ், ஹைஜீனிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களும் இருக்குது. நீங்கள் டெய்லி குளிக்கணும், அதனால் ஒரு சோப் எடுத்துக்கணும். அப்புறம் ப்ரஷ், டூத்பேஸ்ட், ஷாம்பூ, டால்கம் பவுடர், வேஸ்லின், லிப் பாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு போகணும். சீப் அந்த மாதிரி. இது வந்து ஆஃபரில் வாங்கியிருந்தேன். ஷூவோட சாக்ஸு, 3 சாக்ஸிங் செட்டு. ஓகே காய்ஸ், மெயினான விஷயம் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு பில்லோ. பிகாஸ் லாங் ரைட் போகும்போது சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் ஹிப் பெயின்ஸ் வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு பில்லோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரைட் பண்ணும்போது இப்படி பேக்கில் இப்படி வச்சுட்டு நீங்கள் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. ஓகே காய்ஸ், இதுதான் என்னோடய செட்டப். நான் இது எல்லாத்தையும் இந்த பேக்கில் மூவ் பண்ண போகிறேன். அப்புறம் நான் உங்கள் எல்லாத்தையும் ஐலகிரியில் பார்க்குறேன். பை காய்ஸ்.